அப்படின்னு ஒரு செடியில் இருந்து வருகிறது. இது பாப்பி செடியில இருந்து பெறப்படுகிறது. இது பாப்பி செடின்னு சொல்லப்படுது. இந்த செடி அழகான பூக்களை உண்டாக்கும். இந்த செடியோட வித பகுதியை கீறினா ஒரு பால் மாதிரியான சாறு வரும். இந்த சாறு மிகவும் முக்கியமானது. இந்த சாறு காய்ஞ்சு அபினியா மாறும். இது ஒரு நீண்ட செயல்முறை. அபின் பல 1000 வருஷமா இருக்கு. நிறைய கலாச்சாரங்கள்ல இது இருக்கு. இது பழமையான மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டது. மக்கள் இது பல விதங்கள்ல பயன்படுத்துறாங்க. அபினிய பல வடிவங்களை செய்யலாம். சிலர் இத புகப்பாங்க, வேற சிலர் சாப்பிடுவாங்க. இத ஒரு பானமா கூட செய்யலாம். இதன் பயன்பாடு பலவிதம். ஆரம்பத்துல அபின் முக்கியமா மருந்தா தான் பயன்படுத்தப்பது. இது வலியை குறைக்கும். இது மக்களுக்கு தூக்கம் வர வைக்கும். இது இருமலையோ நிறுத்தும். சுமேரியர்கள், எகிப்தியர்கள் மாதிரியான பழங்கால நாகரிக மக்களுக்கு அபினியை பத்தி தெரியும். அவங்க அதை அவங்களோட மருந்துகள்ல பயன்படுத்தினாங்க. மத சடங்குகளையும் பயன்படுத்தினாங்க. காலப்போக்குல அபினியோட பயன்பாடு பரவ ஆரம்பிச்சது. அதுல இருக்கிற சந்தோஷத்தை மக்கள் கண்டுபிடிச்சாங்க. இது பொழுதுபோக்குக்கா பயன்படுத்துறதுக்கு வழிவகுத்தது. இது அடிமையாதலுக்கும் வழிவகுத்தது. 19ஆம் நூற்றாண்டில உலக வரலாற்றில ஒரு முக்கியமான மாற்றம் நடந்துச்சு. அபின் ஒரு முக்கிய வர்த்தக பொருளா மாறியது. இதனால் பல நாடுகளின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில அபினியை விளைவிச்சாங்க. இந்தியாவில அபின் பற்றி பெரியது. அதை சீனாவுக்கு வித்தாங்க. சீனாவில அபின் தகம் பெரியது. சீன அரசாங்கம் அபின் வர்த்தகத்தை நிறுத்த முயற்சி பண்ணுச்சு. அது கெடுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா பிரிட்டிஷ்காரங்க அதை நிறுத்தல. இது பிரிட்டனுக்கும் சீனாவுக்கும் இடையில அபின் போர்களுக்கு வழிவகுத்தது. பிரிட்டிஷ்காரங்க போர்ல ஜெயிச்சாங்க. இதனால் சீனாவுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. சீனாவை அபின் வர்த்தகத்துக்கு கதவை திறக்க வற்புறுத்தினாங்க. நாங்கிங் உடன்படிக்கையால் சீனாவின் சுதந்திரம் பாதிக்கப்பட்டது. இது சீனாவில ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தியது. மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இது பரவலா அடிமையாதலுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் வழிவகுத்தது. சீனாவின் வரலாற்றில் இது ஒரு கருப்பு பக்கமாகும். இன்னைக்கு அபின் இன்னும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இது பலரின் வாழ்க்கையை பாதிக்குது. அவர்களே அடிமைகளாக்குது. ஹெராயின் ஒரு ஆபத்தான போதைப்பொருள் அபினியில இருந்து தயாரிக்கப்படுது. நிறைய பேர் ஹெராயினுக்கு அடிமையாயிட்டாங்க. இது அவர்களின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் சீகுலைக்குது. அரசாங்கங்களும் அமைப்புகளும் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தை நிறுத்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு கடினமான போராட்டம். அடிமையாயிட்டவங்களுக்கு உதவி பண்ணவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு மீண்டும் வாழ்க்கையை கட்டி எழுப்ப உதவிகரமா இருக்குது. அபினிக்கு ஒரு நீண்ட சிக்கலான வரலாறு இருக்கு. இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வரலாற்றில் இதன் தாக்கம் மிகப்பெரியது. கடந்த கால பாடங்களை கத்துக்கிறது முக்கியம். இதனால் நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். அபின் தீங்கு விளைவிக்காத ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்ம வேலை செய்யணும். இதுக்கு அனைவரும் ஒன்னா செயல்படணும்.